தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க இல்ல பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்ப இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்டு அதுதான் நான் குறிப்பிட்டு தெரிவித்திருந்தேன். இன்னைக்கு தனியார் மூலியமா நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில தான் வந்து இதை நம்ம பணிகள் மேற்கொள்றோமே தவிர அட்லாஸ்ட் ஓனர்ஷிப் மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கும். ராம்கிக்கு வந்து குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்றோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்ம பணிகள் வந்து மேற்கொள்வோம். இல்ல ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில வந்து ஃபர்ஸ்ட் சேரட்டும். சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்கள்ல வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு. ஒரு நாள்ல எடுக்கக்கூடிய முடிவு இல்ல. ஃபர்ஸ்ட் பணியில சேர்ந்த பிறகு அது கண்டிப்பா பரிசீலிக்கப்படும் அரசு சார்பாக. இல்ல நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்க எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாநகராட்சி சார்பாகவும் சரி அவங்க சார்பாகவும் 2 வகையில வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்துல வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்க தெரிவித்திருக்கிறோம். அதே போல இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்ல இருக்கு. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து எடுக்கப்படும். இல்ல நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியதுதான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன். இல்ல இப்ப அதுவும் வந்து வழக்குல இருக்கிறது. அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படுன்றது தெரிவித்துக்கிறேன்.